நான் செய்கிற கேசரி நான் கிண்டுமா நல்லா கிண்டும்ல பாதி இதுவும் நான் தான் செஞ்சேன். எங்கள் அம்மா தான் ஹெல்ப் பண்ணல, கிண்டி விட்றாங்க. அதுவும் ஒரு ஹெல்ப் தானே. after like some toppings. இது என்ன Mogran கேசரி. Shut up, pomegranate மோ அப்படி கிராண்ட்ஸ் கிரைன் Mogran கேசரி. சும்மா ஒரு 5 தான் போட்டுக்கோம். அது எவ்வளோ அழகாக இருக்கலாமா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல, கலர் மாற்றத்துக்காக கொஞ்சம் புரிஞ்சு விடலாம். இது பண்ணுற சூப்பராக இருக்கு. கலர் அப்படியே மாறுது பாருங்க. ப்ளம் கேக்கில் அங்கங்கே கலர் இருக்கும் பாரு. அது ஸ்ப்ரிங்கிள் ஆகும்போது பச்சக்குன்னு ஒரு சவுண்டு வருது. இப்படி ஒரு கேசரிய வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை. இனிமே சாப்பிட போகிறேன். நீ பிறந்து நான் சாப்பிடணுன்னு இருக்குது. போதுமா போதும். கலரே மாறும். நெய் போடணும். கலர் யாருக்கெல்லாம் சர்க்கரை பிடிக்குமோ காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணிட்டா பிடிக்காம போயிருங்க. சக்கரெல்லாம் கொட்டு எறும்பு கடிக்குதுமா. நெய் போட்டுன்னு கண்டு நெய் அப்புறம் போட வேணாமா? போடு. எவ்வளோ ஸ்பூன் மாமே? ஒரு டப்பா ஊற்றலாம். ஆனால் போதும், நம்ம எவ்வளோ ஸ்பூன் போதும். போதும். இப்ப சொல்லு. முடியாது. தைரியம் இருந்து இப்ப சொல்லு. கீழே இறைச்சிருக்கும் கரை அந்த மாதிரி மெஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அப்படிதான் நம்ம சமைச்சிருக்கு. நீ பொமிக்ரானட் கேசரி கேக் ரிச் கேசரி பிங்க் வேற பண்ணிருக்கோம். சேஸ் பண்ணி பார்ப்போமா? கொஞ்சம் பொமிக்ரானட் எடுத்துக்கோ. ஏவா எப்படி இருக்குன்னு நீ தான் புதுசாக என்ன வெட்டிவாக கண்டுபிடிச்சிருக்க. பார்த்துட்டு சொல்லு. சுடுது. கேஸ் ஆஃப் ஆகிடுச்சா இல்லை ஆனில் தான்? இது அப்படியே மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணல சார். அவ்வளோதான். நான் தர ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவேன். கலர் ஐஸ்கிரீமை கலந்துருவோமா? சீரியஸ் கலர் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியா முதல்ல. சுடுமா பார். சக்கரை பத்தில் இன்னும் கொஞ்சம் சுகர் போடணும். சூப்பராக இருக்கு.